ரீசெண்டாக தெலுங்கில் வந்திருக்கிற ஒரு ஹாரர் காமெடி ட்ராமா மூவி தான் சுபம். இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷன் இப்போ நமக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு 5 லாங்குவேஜஸ் இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தில் அர்ஷித் ரெட்டி, கவி ரெட்டி அண்ட் சரண் பேரி, ஸ்ரீயா, ஸ்ரவானி, ஷாலினின்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சமந்தா இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸாக வராங்க. அது மட்டும் இல்லாமல் சமந்தா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் எல்லாமே டெய்லியும் நைட்டு 9 மணி ஆனால் ஒரு சீரியல் ஒன்று பார்க்க ஆரம்பிக்கிறாங்க டிவியில். பர்டிகுலரான அந்த சீரியல் பார்க்குறப்ப அந்த டைமிங்கில் மட்டும் மொத்தமாகவே ஆளே மாறி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ சாதாரணமான ஒரு கோவம் நினச்சி சும்மா ஃப்ரீயாக விட்டுறாங்க. அது நாளாக அது ஒரு பெரிய சீரியஸான விஷயம்னு அந்த 3 பேரும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வரத்துக்காக அந்த 3 பேரும் சாமியாராக இருக்கக்கூடிய நம்ம சமந்தா கிட்ட போகிறாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷனுமே கொடுக்கப்படுது. அந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த 3 பேரால் அவங்களோட பொண்டாட்டியை கட்டுப்படுத்த முடிஞ்சதா இல்லையா, அந்த சீரியல் பார்க்குறப்ப மட்டும் ஏன் அப்படி ஆனாங்க, அதுக்கு பின்னாடி இருந்த பேக் ஸ்டோரி என்ன, அந்த பேக் ஸ்டோரியை கடைசியில் எப்படி சால்வ் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி இருந்த கதை என்ன, எல்லாத்தையும் நீங்க இந்த படத்தை பார்த்து டீட்டெயிலாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். சுபம் மூவியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹாரர் காமெடி ஃபிளிக் தான். ஸோ நிறைய இடத்துல காமெடி எலிமெண்ட்ஸ் நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த படத்துல ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் தான் சமந்தா வராங்க. அந்த சாமியார் வருஷத்துல அவங்களோட கெட்டப் கூட நல்லா இருந்தது. தமிழ் டப்பிங் வாய்ஸ் அவங்களுக்கு வாய்ஸ் செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. படத்தோட மொத்த டூரேஷன் என்னன்னா மொத்தமாக ஒரு 2 hours கிட்ட தான் இருக்கும். 2 hours எப்படி போச்சுன்னு தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எங்கேஜிங்காக தான் போச்சு. எங்கேயுமே அவ்வளோவா பெருசாக போர் அடிக்கல. ஸோ ரொம்ப கிரிப்பிங்கான ஒரு ஸ்டோரியில் தான் பிடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அந்தளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. அது எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது. ஸோ டைலாக்லையுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே 18+ இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இல்லாமல் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு படமாகவே இந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. சுபமுயோடைய நெகட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக தாங்க ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப்லும் அதே மாதிரி தான். ஒரு சில இடத்துல கொஞ்சம் எக்ஸிகியூஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பலாக இருக்கும். சமந்தா அந்த படத்தில் கேமியோ வராங்க. அவங்களோட கெஸ்ட் ரோல் ரொம்ப கம்மி தான். படத்தோட ரைட்டிங்லயுமே சில இடத்துல மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓவராலா இவ்வளவுதான் நெகட்டிவ்ஸ். பாசிட்டிவ்ஸ் தாங்க நிறைய இருக்கு. குறிப்பா காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சீக்வன்ஸலா அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹியூமர் சென்ஸ் எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இந்த படத்தோட ஸ்டோரி கான்செப்ட் ரொம்ப யூனிக்கா இருந்தது. குறிப்பா அந்த பர்டிகுலர் டிவி சீரியல் பாக்குறப்ப மட்டும் பேயாவே மாறி அந்த சீரியல பாக்குற மாதிரி காமிச்ச விதம் நல்லா இருந்தது. இந்த படத்தோட கேஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸா வச்சு பாக்குறப்ப அர்ஷித் ரெட்டியோட கேரக்டர் நல்லா இருந்தது. நல்லா சாமிங் அண்ட் சாஃப்ட் கேரக்டராகவும் இருந்தது. அண்ட் ஸ்ரேயா கொந்தமோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. ஸ்ரவணி லட்சுமியோட ஆக்டிங்குமே ஸோ ஹியூமர் சென்ஸோட சேர்த்து ரொம்ப நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் வைஸாகவும் இந்த படத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெட் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த 2000 நடக்கிற மாதிரியான சீக்வன்ஸை பார்க்குறப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட், அதுக்கு கலர் கிரேடிங்கை வச்சு ஸோ அதுவுமே நல்லா சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சுபம் மூவியை. இந்த படம் இப்போ உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. படம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியாக இந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தமிழ் டப்பிங்கோட இந்த படம் இருக்கிறதுனால நான் இந்த படத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு சில சென்ஸ் 5க்கு 3.5 கொடுக்கலாம்.